வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, காலை எழுந்தவுடன் இந்த பயிற்சி செய்யும் பொழுது, அதில் ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மெமரி பவர் இன்கிரீஸ் ஆகும். கண்ணுக்கு ரொம்ப நல்லது. உடல் பருமன் நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதேபோல பேக் பெயின் வராது. நுரையீரல் மற்றும் இருதயம் நன்கு செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பைய ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு. சர்க்கரை வியாதி வராது. உடம்பில் இருக்கின்ற ராஜ உறுப்புகள் அனைத்தும் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இதுல ஒரு 25 எண்ணிக்கை ஆரம்ப காலகட்டத்துல செய்து கொண்டு வரலாம். நம்ம செய்யக்கூடிய பயிற்சியின் பெயர் சூப்பர் பிரெயின். இது தோப்புகாரணத்துடைய ஒரு நிலைன்னு பார்க்கலாம். இது செய்யும் பொழுது நம்மளுடைய மூலாதாரம் சக்கரம் என்பது நன்றாக செயல்படுகிறது. தியானத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம். கருப்பை சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் வருவதை தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது இந்த தோப்புகரணத்துக்கு உண்டு. இதுல நார்மலா நம்ம அந்த காது குத்தக்கூடிய அந்த இடம் என்பது வர்ம புள்ளின்னு பார்க்கும் பொழுது, அந்த இடத்தில் நம் தொடும் பொழுது கண் பார்வை தெளிவடைகிறது. அதேபோல மெமரி பவர் இன்கிரீஸ் ஆகுது. மூளைக்கு நன்றாக ரத்த ஓட்டம் சீராக செல்லக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படுகிறது. இப்போ இந்த பயிற்சி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்ப எனக்கு மூட்டு வலி இருக்குன்ற ஒரு பட்சத்துல, இப்ப அவங்க எப்படி செய்யலாம் என்ற ஒரு நிலைய நம்ம பார்க்கலாம். இதுல உங்களுடைய கை விரல்கள் இந்த நிலையும் வரலாம், இந்த நிலையும் வரலாம். இப்ப இது போல பிடிக்கும் பொழுது, நம்ம காதில் இருக்கின்ற அனைத்து வர்ம புள்ளிகளும் தூண்டுவிக்கப்படுகிறது. இந்த ஸ்தானம். நம்ம இப்ப பார்த்த தோப்புகரணம் என்பது 2 நிலைகளாக பார்த்தோம். மூட்டுல பாதிப்பு அதிகமா இருக்கக்கூடிய நிலையில் நம்ம ஃபுல்லா அமர வேண்டாம். ஆஃப் சிட்டிங் செய்தால் போதுமான ஒன்று. ஆரம்ப காலகட்டத்துல ஒரு 25 எண்ணிக்கை செய்யுங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு உங்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகப்படுத்தலாம். தோப்புகரணம் ஆரம்பத்தில் செய்யும் பொழுது, உங்களுடைய தொடைப்பகுதியில கண்டிப்பா வலி இருக்கத்தான் செய்யும். அத நம்ம ரெகுலரா செய்ய செய்ய அந்த வலி என்பது சரி செய்யப்படும். நன்றி, வணக்கம்.